லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், இங்க என்னடா பண்ற? மாடியில தூங்க போறியா? இல்லடா, நான் தூங்கல, தாத்தா தூங்க போறாருன்னு நினைக்கிறேன். ஊர்ல கைத்து கட்டில தூங்குவார்ல, அதான் இங்க மொட்டை மாடியில வந்து தூங்க ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஓ, ஆமா, என்ன இது வாட்டர் பாட்டில் கிளாஸ் எல்லாம்? தாத்தா கிளாஸும் ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு. கிளாஸும் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரா? புரியலையே. தூக்கத்துல தாகமா இருக்கும்டா, அது கேட்டிருப்பாரு. சரிடா, இப்ப இது என்ன பண்றாரு? என்னப்பா இது? சிப்ஸ், வேர்க்கடலை, ஸ்நாக்ஸ். எதுக்குப்பா ஸ்நாக்ஸ் எல்லாம்? உன் தாத்தா தான் வாங்கிட்டு வர சொன்னாரு. இது அவர் மொட்டை மாடியில தூங்குறதுக்கான செட்டப் மாதிரி தெரியலையே. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மாடியில பெட்ஷீட்டை விரிக்க சொல்லிட்டு, உன்னை தண்ணி கிளாஸ் எடுத்துட்டு வர சொல்லிட்டு, அப்பாவை ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. விஜய், தாத்தா வேற எதுக்கோ பிளான் பண்றாரு. இதுல நம்ம கலந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோயேன், அம்மா நம்ம செருப்பாலே அடிப்பாங்க. வா, நம்ம உடனே எங்க இருந்து போலாம். ஆமா, நம்ம கிளம்பலாம். என்னடா அம்மா அம்மான்னு பயந்து சாகுறீங்க? யாரும் வரமாட்டாங்க, உட்காருங்க. நல்ல தாத்தா, நல்ல அப்பா, சூப்பர் குடும்பம். அப்பா சொல்றத கேளுங்க. அம்மாவுக்கு இதெல்லாம் உங்க அம்மா எனக்கு பிடிச்சத பண்றாளா? அப்பா, அம்மா எந்திரிச்சிட போறாங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. இத்தனை வருஷமா மெதுவா பேசி பேசிதானே இந்த குடும்பமே இந்த நிலைமையில இருக்கு. அப்படி சொல்ற என் மகனே. போச்சு போச்சு, இன்னைக்கு ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது. நடக்கட்டும்டா. மவனே, ஏண்டா அழுவுற நீ? தப்பு பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. எந்தடா நான் தான்டா தப்பு பண்ண, நீ தான்டா என்னைய மன்னிக்கணும். என் உசுர கொடுத்தாவது சஞ்சய் கூட அந்த பிரீத்திய சேர்த்து வைப்பா. அப்பா, அப்பா என்ன பேசுறீங்க? சாரி, டங்க் ஸ்லிப் ஆயிருச்சுடா. உன் கூட நம்ம வித்யாவை சேர்த்து வைப்பண்டா. இது சத்தியம்டா. அப்பா, நீங்க தான் வித்யாக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்களாப்பா? அது உனக்கு தெரிஞ்சிருச்சா? அப்பா, இந்த ராஸ்கல் என்கிட்ட இப்பதான்ப்பா சொன்னா. முன்னாடியே சொல்லியிருந்தான்னா நான் வித்யாவை இவ்ளோ கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன்ப்பா. இப்ப நினைச்சாலும் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவோம்ப்பா. குடும்பம் அழிஞ்சு போயிடுமே, பொறுமையா இருக்கப்பா. அவசரப்படாதடா, பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். வித்யா வீட்டுல இல்லாத நேரம் அந்த சத்யாவை கூட்டிட்டு வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா தாத்தா? நல்லாதான். என்ன பண்றது, உங்க அம்மாவுக்கு வித்யாவோட அருமையை புரிய வைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு. இதை பாரு தாத்தா, நீ இப்படிலாம் பண்றதால வித்யா மேல அம்மாவுக்கு கோவம் தான் வரும். உங்க அம்மா மட்டும் ஏன்டா அப்படி இருக்கிறா? வித்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ண ஏன்டா வெறுக்கிறா? என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா. இத்தனை வருஷமா அவ கூட வாழ்க்கை நடத்துற என்னாலேயே அவ ஏன் இப்படி இருக்கான்னு புரிஞ்சிக்க முடியலப்பா. நீங்க புரிஞ்சிக்க போறீங்களா? உங்களுக்கு புரியாதுப்பா. அவ ரொம்ப நல்லவப்பா, அதே மாதிரி ரொம்ப கெட்டவ. ஏண்டா இது ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா.
என் நிலைமையாவது பரவாயில்ல. உங்க பேரனுங்க நிலைமை பயங்கர மோசம்பா. அப்பா காலத்துக்கும் அவங்க அம்மா சொல்றதுக்கு தான் தலையாட்டிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி தின்னுட்டு இருக்க வேண்டியதான். இத பாருங்க. விடுடா, எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். வித்யா நம்மளை ஒன்று சேர்த்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சதும் அந்த வேதா மனசையும் மாற்றிடுவா. ஆமாம், என்கிட்ட இருக்கிற கடைசி நம்பிக்கை வித்யா மட்டும் தான்ப்பா. அதுக்காக தான் நான் எல்லா கொடுமையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. நான் கிளம்புறேன்ப்பா. ஜாக்கிரதப்பா. ஏய், விட்றா. பார்த்துடா. நான் ரொம்ப ஸ்டெடியா இருக்கேன். அப்பா அப்பா அப்பா, ஐ லவ் யூ பா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அவனை இதுக்கு மேலே உங்களை விட்ட பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ தாத்தாவை தூக்கு, நான் அப்பாவை தூக்குறேன். ஸ்டெடிடா. அப்பா சரி வாங்கப்பா. அப்பா போதும், வாங்கப்பா. பார்த்து நீங்க ஸ்டடியா தான் இருக்கீங்க. சரி, வாங்க, சரிப்பா, வாங்க. எந்திரிங்க, எந்திரிங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பாத்து பாத்து. ஏய், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஏய், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு நீ குட்டினா. சாப்பிடு சஞ்சய். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஐயோ தாத்தா, இன்னும் உங்களுக்கு தெரியலையா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. வாழ்க்கைனா கொண்டாட்டமா இருக்கணும்டா. நல்லா போட்டு சாப்பிடு. வேதா சாப்பிடு, வா உட்காரு. இல்லக்கா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்கலன்னா நான் போயிடுறேன். நீ சாப்பிட்ட பிறகு கடைசியா நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நீங்க உட்காருங்க. வேதா உட்காரு, உட்காரு. விஜய், தாத்தாக்கு சாப்பாடு வை. வாமா பிரீத்தி, உட்கார். வா சுந்தரி. போதியா? சுந்தரி, நீயும் வந்து சாப்பிடு. பரவாயில்ல வேதா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. அக்கா, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு வராத விருந்தாளிங்க வந்திருக்காங்கன்னு ஸ்பெஷலா சமைச்சியா? அப்படிலாம் இல்ல வேதா, எப்பவும் போலதான். இல்லையேக்கா, நீ வழக்கமா சமைக்கிறதுக்கும் இந்த சமையலுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா பெரியமா, இந்த வீட்ல சமைச்சதுலயே பெஸ்டான சாப்பாடு. கொஞ்சம் சாம்பார் கொடுங்க. இனிமே எப்போ இதே மாதிரி சமைச்சிருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமியாரே. நான் தான் உங்க மருமகளாக போறேனே. இனிமே பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் உங்களுக்கு இந்த சமையல் தான். என்ன வேதா பாக்குற? இப்ப நீ புகழ்ந்து பேசுனதெல்லாம் வித்யாவோட சமையலை தான். ஏன்னா அதான் சமைச்சிச்சு. உன்னை யாரு சமைக்க சொன்னதுன்னு கேக்குறீங்க அதானே? இதெல்லாம் சொல்லி செய்யற வேலையா மாமியாரே? ஒரு மருமகளோட கடமை இல்லையா? கேட்காம செஞ்சாதான் அது கடமை, கேட்டு செஞ்சா அது வேலை. அக்கா, நீ எப்படி இதுக்கெல்லாம் அலோ பண்ண? நான் கிச்சனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சிட்டா வேதா. என் பேத்தி ஒவ்வொரு விஷயத்துலயும் எவ்வளவு அட்வான்ஸா இருக்கான்னு பாத்துக்கமா. இந்த மாதிரிலாம் நீ பாத்துருக்கிற பொண்ணுக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் எல்லாரும் குடிக்கிற மாதிரி ஒரு காப்பியாவது போட தெரியுமா? ஏன் தெரியணும்?
ஒரு பொண்ணுக்கு சமைக்க தெரியறது ஒரு தகுதின்னு யார் சொன்னா? சமையலுங்கிறது எந்த வகையிலையும் ஒரு பொண்ணோட தகுதியை தீர்மானிக்காது. ஒரு பொண்ணு படிப்புலயும் அறிவுலயும் முன்னேறணும், அது போதும். ஏமா, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. படிச்ச அறிவான பொண்ணு சமைக்கிறதும் ஒன்றும் கேவலம் இல்லை. முன்னேற்றங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான். ஒரு விஷயத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு போறதில்ல. பசங்களும் சமையலை கத்துக்கணும்னு சொல்றது தப்பு இல்லை. பொண்ணுங்களுக்கு சமையல் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப தப்பு. அது குடும்பத்துக்கும் நல்லதில்ல, உடம்புக்கும் நல்லதில்ல. மேடம், உங்ககிட்ட படிக்கிறதுக்கு உதவி கேட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க மேடம். வரேன்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். அப்படியா? நல்ல விஷயமா இருக்க. இந்த பிரச்சனைய பிரீத்தியும் வித்யாவும் தனித்தனியா பேசி அவங்களுக்கு ஒரு முடிவை சொல்லட்டும். சமையல்ல உன் மனசை ஜெயிச்சவ இதுலயும் ஜெயிக்கிறாளான்னு பாத்துருவோம். என்ன, நீங்களே ஆள் செட் பண்ணி அனுப்பியிருக்கீங்களா? இல்லம்மா, அவங்க ஏற்கனவே 2-3 தடவை உங்களை மீட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நம்ம ஊருக்கு போயிருந்ததால பார்க்க முடியல. அதான் இப்ப நேர்ல வந்திருக்காங்க. நான் மேடம் கிட்ட சொல்லிட்டேன், வரான்னு சொல்லி. ரொம்ப நன்றி சார். வெயிட் பண்ணுங்க. பிரீத்தி, நீயே அவங்க கிட்ட பேசு. ஓகே ஆண்டி. சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? வேதாமா இல்லைங்களா? அவ என் மருமக தான். நீங்க உங்க பிரச்சனைய இவகிட்டயே சொல்லலாம். என் பேரு மாரியப்பன். இது என் பொண்ணு சந்திரா. +2ல 1100 மார்க் எடுத்திருக்கா. மேல படிக்க வைக்க எங்களுக்கு வசதி இல்ல. என் பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில வச்சிருக்கோம். நான் சம்பாதிக்கிற பணம் அவனுக்கே சரியா போயிடுதுங்கம்மா. படிப்பை நிறுத்திடலான்னு பார்த்தா என் பொண்ணு தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தா. நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா. எப்படியாவது என் பொண்ணுக்கு படிப்பு கொடுங்கம்மா. கவுன்சிலிங் போட்டுருக்கலாமே, கவர்மெண்ட் காலேஜ்லயே கிடைச்சிருக்கும்ல. அந்த நேரம் என் பிள்ளைக்கு ரொம்ப சீரியஸா இருந்துச்சுமா, அதனாலதாம்மா போக முடியல. அப்போ மேனேஜ்மெண்ட்ல சீட் கேக்குறீங்க? ஆமாங்கம்மா. எந்த கோர்ஸ் வேணும்? பிஇ சிவில். அதாங்கம்மா. 4 வருஷம் செமஸ்டர் ஃபீஸ், புக் ஃபீஸ், அது இதுன்னு எல்லாம் சேர்த்து 8 லட்சத்துக்கு மேல வரும். இங்க இருக்கிற நிலைமையில பேங்க்ல லோன் கூட கொடுப்பாங்களான்னு தெரியல. அப்படி சொல்லாதீங்கம்மா, நீங்க தாம்மா என் பொண்ணுக்கு வாழ்க்கை தரணும். என் பொண்ணு நல்லா படிச்சு உங்க காலேஜுக்கு பேர் வாங்கி தருவாமா. பேரை வச்சு எங்க காலேஜ்ல வேலை செய்யறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க முடியுமா? ஊர்ல உங்களை மாதிரி நல்லா படிச்சு வசதி இல்லாம இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களும் உங்களை மாதிரியே வந்து நின்னா நாங்க எப்படி காலேஜ் நடத்துறது? நாங்க பிரைவேட் காலேஜ் நடத்துறோங்க ஐயா. பணம் இல்லாம எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி சொல்லாதீங்கம்மா. இங்க பாருங்க ஐயா, ஒரு வருஷம் வீட்ல இருந்துட்டு மறுபடியும் கவுன்சிலிங் போக சொல்லுங்க. கவர்மெண்ட் காலேஜ்லயே சீட்டு கிடைச்சிரும். அம்மா, ஒரு வருஷம் என் பொண்ணு படிப்பு வீணா போயிருமா. குடும்ப சூழ்நிலைக்காக என் பொண்ணு கூலி வேலைக்கு போற நிலைமை வந்துருங்கம்மா. அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுமா. நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லலாமா? ஐயா சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணு படிப்புக்காகிற மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். அவ ஆசைப்பட்ட மாதிரி எங்க காலேஜ்லயே அவளுக்கு சீட்டு கிடைக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ மேடம். இந்த வருஷமே அவ படிக்க ஆரம்பிச்சிருவா. நல்லதுங்கம்மா. யாருனே தெரியல, இவ சொல்றதெல்லாம் எப்படி நடக்கும்னு பாக்குறீங்களா? அந்த காலேஜோட ஒரு பார்ட்னர் நான் சொன்னா அது நடக்கும். நீங்க நல்லா இருக்கணுமா. அதெல்லாம் வேணாம்.
இந்த உலகத்துல எல்லாருக்கும் இலவசமா கிடைக்க வேண்டியது படிப்பு மட்டும்தான். ஆனா அது ஒரு வியாபாரமா மட்டும் பாக்குறவங்களுக்கு அந்த படிப்பு எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு கஷ்டம்லாம் புரியாது. நீங்க நாளைக்கு காலேஜ்ல வந்து பாருங்க. சரிங்கம்மா. சரிங்க ரொம்ப மேடம். நன்றிங்கம்மா. தேங்க்ஸ் மேடம். வரேம்மா. வாங்க. வேதா, படிச்ச பொண்ணு எடுக்கிற முடிவுக்கும் படிக்காத பொண்ணு எடுக்கிற முடிவுக்கும் என்ன வித்தியாசம் இப்ப தெரிஞ்சிட்டியா? இந்த பிரீத்தி கிட்ட ஏதாவது கம்பெனி கொடுத்து வேணா நடத்த சொல்லலாம். ஆனா காலேஜ் கொடுத்தா அதையும் ஒரு கம்பெனியா மாத்திடுவா. ஆண்டி, நான் தப்பா முடிவு எடுத்துட்டேனா? இலவசமா படிப்பு கொடுத்தா நாம எப்படி இன்ஸ்டிடியூட் நடத்துறது? என் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் இப்படிதானே முடிவு எடுத்திருப்பீங்க. இல்ல பிரீத்தி, அவங்கள நான் இவ்ளோ நேரம் பேச விட்டுருக்கவே மாட்டேன். உள்ள வந்த 2வது நிமிஷமே அவங்களுக்கு சீட் கொடுத்து அனுப்பியிருப்பேன். படிப்புக்காக ஏங்குறவங்களுக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? நாம பிரைவேட் இன்ஸ்டிடியூட் தான் நடத்துறோம், ஆனா நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. பணம் இருக்கிறவங்க கிட்ட நாம ஃபீஸ் வாங்குறோம், அதை வச்சு காலேஜ் நடத்தலாம். பத்தலன்னா நம்மளோட மத்த பிசினஸ்ல இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லாதவங்க கிட்ட பணத்தை பத்தி பேசக்கூடாது. நம்மள மாதிரி படிச்சு வாழ்க்கையில முன்னேறினவங்க தான் இந்த மாதிரி படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும். படிச்சவங்க சுயநலமா யோசிக்கிறது சொசைட்டிக்கு நல்லதில்ல. சரியா சொன்ன வேதா. இப்போ உனக்கு ஏத்த மருமக யாருன்னு புரிஞ்சிருச்சாமா? இதுக்கும் என் மருமகள் ஆகிற தகுதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அவ அதை புரிஞ்சுக்குவா. இதையெல்லாம் ஒரு காரணமா காட்டி உங்க பேத்திய இந்த வீட்டு மருமகள் ஆக்கிக்குவேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. மேடம், ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு வர சொல்லிருந்தீங்க. சரி சஞ்சய், பிரீத்தி, நீங்க 2 பேரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. ஓகேங்க மேடம். தாத்தா, என்ன தாத்தா இப்படி ஆயிடுச்சு? எடுத்தா அவ கிடக்குறா. அவ சொன்னா நாம அப்படியே விட்டுட்டு போயிருவோமா என்ன? பாத்துக்கலாம். தம்பி, நல்லா ஜோரா எடுப்பா. சரிங்க சார். 2 பேர் ஜோடியா நில்லுங்க. கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் வாங்க. அப்புறம் அந்த இதே மாதிரி காமிப்பீங்களே, அப்படி காமிச்சு நில்லுங்க பாப்போம். ரெடி? ஆண்டி,